நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும் கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன்ல. சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? எனக்கு பேச மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும் மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பாப்பீங்களா? நல்ல நேரம் பாத்துட்டு இருக்கீங்களா? ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்ச துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பாத்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்ச துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பாத்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவனைகளும் செய்ய தெரியும். எதை எப்ப எடுக்கணும் என்னன்னு தெரியும். எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலையை மட்டும் பார்த்துட்டு மூடிட்டு போடா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுதுண்ணா. ஆனா உன்னை பார்த்து அப்படி சொல்லணும் தோணலாம். யூடியூப் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு எல்லாரையும் கடிச்சு வச்சிருக்காரு இவரு. வீட்டுல அமைதியா இருந்த பசங்க எல்லாம் இங்க பாருங்க. வணக்கம் மாலதி. வணக்கம் நட்டி. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சொல்லனா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சொல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. நம்ம மன்னார்குடி எம்எல்ஏ சொன்னாரு, என்கிட்ட 4 கார் இருக்கு, ஆனா என்னுடைய தனிப்பட்ட கார்ல போகும்போது அரசு அதிகாரிகள் முன்பு அரசு கார்ல போனா நான் வந்து ஒரு மரியாதை இருக்கு. இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல, தப்பாகுதுண்ணா. அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு. பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. கொலை நடக்குது, ஆணவ கொலை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்கள், அதெல்லாம் எப்படி அவர் என்ன செய்ய முடியும்? அதை நார்மலைஸ் பண்றாங்க. இதுல என்ன இருக்கு? அதுதான் மக்களை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு. மக்களுடைய அரசியல் உணர்வு மாற்றம் இதெல்லாம் பார்க்கும்போது அறச்சீற்றம் எதுவும் இல்லாமல் போயிட்டாங்களோங்கிற ஒரு பதட்டம், பயம் வருது. நம்ம தமிழ் சமூகம் எங்கே போகுது? அதுதான் எனக்கு வந்து இந்த விஷயத்துல முதல்ல நீங்க சொன்ன மாற்றம்ங்கிறது, இந்த மாற்றம் தான் முதல்ல நடந்திருக்கு. அண்ணே என் கண்ணை தொடர்ந்துட்டீங்க. நீங்க பார்க்கும்போது எனக்கு ஒன்னு சொல்லணும்னு தோணுதுண்ணே. தேங்க்யூடா தம்பி. ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். சாத்தே நீ கொஞ்சம் சாத்தே. இல்ல திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசு அமைஞ்சிட்டா உடனே மக்கள் மேல பயம் வந்துருச்சு, அவங்களுக்கு அரசியல் தெரியலங்கிற இடத்துக்கு நகர்றீங்களா? ரசாயன கெமிக்கல் காலம் வராதப்பா. சரி முதல் மாற்றம் தமிழ்நாட்டில் நான் பார்த்தது, இதுவரையும் சுதந்திர இந்தியா வரலாற்றில் தமிழ்நாட்டில் குதிரை பேரம்னா என்னன்னே நமக்குலாம் தெரியாது. குதிரை பேரம், தொங்கு சட்டசபை, அப்புறம் கூட்டணி அமைச்சரவை, இது எல்லாத்தையும் சேர்ந்தாப்புல கொண்டு வந்துட்டாங்க. என் கூவத்தூர்லாம் நடந்துச்சேங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? எதுக்கு எந்திரிக்கிற? உட்காருப்பா. இதுதான் பிஜேபி அஜெண்டா, எழுதி வச்சுக்கோங்க. உங்களை ஏசப்பான்னு பேச வச்சுட்டு அடிப்பான் பாருங்க ஆப்பு. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்து முன்னணி, எல்லாத்தையும் கவனிக்குது இந்து முன்னணி. நாளைக்கு வந்து சட்டமன்றத்து வளாகத்தில் அவன் பாட்டுக்கு தீ வளர்த்து அசுமேத யாகம் பண்ண போகிறோன்னு சொல்லுவாங்க பாருங்க. சொல்லும் போது கேட்பான், அன்னைக்கு அவன் ஜபமாலை சொன்னும் போது நீ என்ன பண்ணன்னு கேட்பான். இந்த நீங்களே சொல்லி கொடுக்குறீங்க. நீ கேட்கறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல இருக்கு. சந்தேகம் வேற இல்ல. என்னங்க கிறிஸ்தவர்கள் வருவதை நீங்களே தடுக்கிறீங்க பாத்தீங்களா? பெரியாரிஸ்டுகள் தான் கிறிஸ்தவர்களுக்கு எதிரின்னு பரப்புவாங்க. இதையும் பிஜேபி அனுமதிக்கும். இல்ல ஒண்ணு இல்ல, தாவேக அரசு பிஜேபியினுடைய கைப்பாவை அரசு அவங்களுக்கு பயந்துகிட்டு நடக்குதுன்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா இந்துத்துவத்துக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்றீங்க. ரெண்டுல எது உண்மை? ரெண்டுமே உண்மைதாங்க. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது, பகை இல்லாம போறீங்க. காத்த கட்சி தமிழக வெற்றி கழகம். சேலத்துல ஒரு அம்பேத்கர் சிலையை ரொம்ப நாளா திறக்க முடியாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ணா அறிவாலயத்தில் அம்பேத்கருடைய சிலை இருக்கிறதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்தில் அம்பேத்கர் சிலை இருக்கிறதா? அறிவாலயத்தில் கேளுங்க, ஏங்க அம்பேத்கர் சிலையை வைக்கல? அவங்க 67 இருந்து ஆண்டுகிட்டு இருக்கீங்க, 57 வேண்டுமா? அவங்க ஓட்டை வாங்கிலாமே, ஏன் அந்த தலைவனை தூக்கி பிடிக்கவில்லை என்று கேளுங்க. கேளு, உனக்கு இது வேணும்னா நீ அங்கே போய் கேளு. ஏன் ஒரு ஆதி தமிழரை எத்தனை மாவட்ட செயலாளர் வச்சோன்னு கேளுங்க. பொது தொகுதியில் ஆதி தமிழரை ஏன் நிறுத்தலன்னு கேளுங்க.
வன்னியரசு போய் கேட்கும்போது பொது தொகுதியில எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கும்போது அதுக்கெல்லாம் நீங்க ஆசைப்படக்கூடாது ஐயா அப்படின்னு சொன்ன தலைவர் தானே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. அந்த வாக்குரிமையை பெற்று தந்தது நீதி கட்சி, திராவிட இயக்கம். அதனாலதான் வாக்காளர் தான் வேட்பாளராக வர முடியும். இன்னைக்கு அதனாலதான் வேட்பாளர்களா இருந்து இன்னைக்கு அதிக எண்ணிக்கையில பெண்கள் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உரிமையை பெற்றுத்தவது மட்டுமல்ல, உரிமையை கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு உரிமை கொடுத்தாலும் பேப்பர்ல கொடுத்தா பத்தாது, அந்த உரிமைகளை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். ஒரு நிமிஷம் சட்டமன்றம் நடக்கிறதுக்கு 35,000 செலவையும், ஒரு மணி நேரத்துக்கு 21 லட்சம் ரூபா, ஒரு நாள் நடத்துறதுக்கு சற்றொப்ப 2 கோடி ரூபாய் செலவு. ஒருத்தர் தூங்குறாரு திமுக, போன் உள்ள எடுத்துன்னு கூட சொன்னா ஒருத்தர் ரகசியமா டேபிள் வச்சு போன் நோண்டுறாரு. ஒருத்தர் எழுதுறதுக்கு பேப்பர் கொடுத்தா மடிச்சு வாயில வச்சு பிபி ஊதிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் லைவ் போடாதீங்கன்னு லைவ்லயே சொல்லிட்டு இருக்காரு. 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? முன்னாள் அமைச்சர் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு, அதான் சுகரை கம்மியாகும் சொல்லி அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அதனால வந்து எல்லாரும் அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா அண்ணன் நேரு கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு. அவர் அங்கேயே வந்து நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கடையில தான் அரிசி சாப்பிடுறாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. ரொம்ப ஏங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்கடா. ஐயா மோடி ஐயா, நீங்க நாட்டின் பிரதம அமைச்சருங்க ஐயா. மோடியை கண்டிக்கின்றேன், பாஜகவை கண்டிக்கிறேன் ஒரு வார்த்தை வந்திருக்கா? சட்டமன்றத்துக்குள் பாஜகவை கண்டிக்கின்றேன், பாஜகவை விட்டு வலியுறுத்துறேன் என்று. ஏன்னா அடிச்சா முதலாளி கோச்சுக்குவார். இப்ப அவருக்கு என்ன சிக்கல்னா, இல்ல நீங்க இப்ப பாஜக பக்கம் சாஞ்சுகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? கரெக்டா கட்டுவிட்டா. நீங்க அந்த அம்மையார் முன்னாடி நின்ன பவ்யத்தை மீண்டும் ஒரு முறை விஜய் அவர்களிடம், நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களிடம் நேத்து தான் நான் பார்த்தேன். நீங்க பாடி லாங்குவேஜ் வெவ்வேறு வடிவங்கள்ல படிக்கலாம். இப்படி பார்க்கலாமா? மத்த எல்லாரும் முன்னாடியும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்த அமித்ஷா முதலமைச்சர் முன்னாடி உட்காரல. முதலமைச்சரை பார்த்து அவர் பயந்துட்டாருன்னு சொல்ல முடியுமா? Let's not go into that. No. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். நேற்று முன்தினம் இந்த பேரவையிலே பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும், அந்த ஃபைல்ஸை வந்து அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன்.